அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல நமது பூமி என்ற பாடத்திலிருந்து முக்கியமான क्वेश्चंस வந்து MCQ டைப்ல பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கூற்று A ஏறத்தாழ 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் சூரிய குடும்பம் வாயுக்கள் மற்றும் தூசுகளால் உருவானது. இதனை நாம் சூரிய நெபுலா என்று அழைக்கிறோம். காரணம், இத்துகள்கள் சூரியனை மையமாக கொண்டு சுற்ற ஆரம்பித்தன. இத்துகளை பின்னாளில் கோள்கள் ஆகின. இதற்கான விடை ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். செகண்ட் क्वेश्चन சூரிய குடும்பத்தில் சூரியன் உட்பட டேஷ் கோள்கள் உள்ளன. சூரிய குடும்பத்தில் சூரியன் உட்பட டேஷ் கோள்கள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் சி 8. அடுத்த क्वेश्चन சூரிய குடும்பத்தில் தொலைவான கோள் டேஷ் ஆகும். சூரிய குடும்பத்தில் தொலைவான கோள் டேஷ் ஆகும். இதற்கான விடை ஆப்ஷன் டி நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் அருகில் உள்ள கோள் டேஷ் ஆகும். சூரிய குடும்பத்தில் அருகில் உள்ள கோள் டேஷ் ஆகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி புதன். உள் பாறைக்கோள்கள் அடிப்படையில் பொருந்தா விடையை கண்டறிக. உள் பாறைக்கோள் அடிப்படையில் பொருந்தா விடையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி சனி. உறைந்திருக்கும் கோள்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். உறைந்திருக்கும் கோள்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெப்டியூன் மற்றும் யுரேனஸ். உலக பூமி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக பூமி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் 22. அடுத்த क्वेश्चन பூமி சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள டேஷாவது பெரிய கோளாகும். பூமியானது சூரியனிலிருந்து மூணாவதாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எத்தனையாவது பெரிய கோள் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்குறாங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி 5வது பெரிய கோள். பூமி டேஷ் இயக்கங்கள் உள்ளன. பூமிக்கு டேஷ் இயக்கங்கள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் பி 2. அடுத்த क्वेश्चन கூற்று பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுழலுவது தன் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. காரணம், பூமி தன்னைத்தானே சுழல்வதன் காரணமாக இரவும் பகலும் ஏற்படுகின்றன. பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுழல்வது தன் சுழற்சி என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், பூமி தன்னைத்தானே சுழல்வதன் காரணமாக இரவும் பகலும் ஏற்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்த क्वेश्चन பூமி தனது அச்சில் டேஷ் சாய்வாக அமைந்து தன்னைத்தானே சுழன்று கொண்டு அதே வேளையில் சூரியனை வலம் வருகின்றது. பூமி தனது அச்சில் டேஷ் சாய்வாக எவ்வளோ டிகிரி சாய்வாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்துது. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 23 டிகிரி. சரியான இணையை கண்டுபிடிக்க. சரியான இணையை கண்டுபிடி. ஆன்சர் ஆப்ஷன் டி குளிர்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. இது மட்டும்தான் சரி. மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அடுத்த क्वेश्चन சரியான பதிலை தேர்வு செய்க. 1. புதன் கோள் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. 2. வியாழன் கோள் மற்ற கோள்களை விட மிகவும் பெரியது.
ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. டேஸ் செந்நிறக்கோள் என அழைக்கப்படுகிறது. டேஸ் செந்நிறக்கோள் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ செவ்வாய். டேஸ் நீலக்கோள் என அழைக்கப்படுகிறது. டேஸ் நீலக்கோள். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி பூமி. டேஸ் வளையங்கள் கொண்ட கோள் என அழைக்கப்படுகிறது. டேஸ் வளையங்கள் கொண்ட கோள் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி சனி. பூமியானது டேஸ் கண்டங்களையும் டேஸ் பெருங்கடலையும் உள்ளடக்கியது. பூமியானது டேஸ் கண்டங்களையும் டேஸ் பெருங்கடல்களையும் உள்ளடக்கியது. ஆன்சர் ஆப்ஷன் பி 7 கண்டங்களையும் 5 பெருங்கடல்களையும் உள்ளடக்கியது. டேஸ் கண்டம்தான் அனைத்திலும் மிக பெரியது. டேஸ் கண்டம்தான் அனைத்திலும் மிக பெரியது. அனைத்து கண்டங்களிலும் மிக பெரியது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசியா. டேஸ் கண்டம்தான் அனைத்திலும் மிக சிறிய கண்டம். டேஸ் கண்டம்தான் அனைத்திலும் மிக சிறிய கண்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. உலகிலே மிக உயரமான சிகரத்தின் உயரம் டேஸ் மீட்டர் ஆகும். உலகத்திலேயே மிக உயரமான சிகரத்தின் உயரம் டேஸ் மீட்டர் ஆகும். உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட். அதோட உயரம் வந்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 8848. அடுத்த வினா, மரியானா அகழி டேஸ் பெருங்கடலில் அமைந்துள்ளது. மரியானா அகழி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. மரியானா அகழி டேஸ் பெருங்கடலில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி பசிபிக் பெருங்கடல். பெருங்கடல்களின் சராசரி ஆழம் டேஸ் மீட்டர் ஆகும். பெருங்கடல்களின் சராசரி ஆழம் டேஸ் மீட்டர் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3600 மீட்டர் ஆகும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் ஆகும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். பனியால் சூழப்பட்ட கண்டம் டேஸ் ஆகும். பனியினால் சூழப்பட்ட கண்டம் டேஸ் ஆகும். ஆப்ஷன் டி அண்டார்டிகா. நம் பூமி டேஸ் சதவீதம் உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. நம்முடைய பூமி டேஸ் சதவீதம் உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. ஆன்சர் ஏ 96.5% உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. நம் பூமி டேஸ் சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது. ஆன்சர் பி 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு லெசன் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது கமெண்ட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.